வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை வந்து லைனிங் ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிவிட்டு லேஸ் மட்டும் வச்சு தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி தைக்க போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். லைனிங்கை வந்து நம்ம மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணணும். அது எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கை வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து பத்தலை. அது வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸ் வந்து லைனிங்கில் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து லைனிங்கோட மேல் பக்கம் வச்சுக்கலாம். லைனிங்கோட மேல் பக்கம் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 4 சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நமக்கு அளவு கரெக்டாக வரும். ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. 4 பக்கம் நமக்கு கிளாத் வந்து சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, அதே போல் இன்னொரு கைக்கும் இந்த மாதிரி கிளாத் வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேல் தையல் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம 2 தையல் போடணும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு தைச்சிருக்கோம் இல்லையா, இதே போல் 4 சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி கிளாத் இருந்தாலே நமக்கு வந்து போதும். இந்த அளவுக்கு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸ் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள் பக்கம் தையல் போட்டுட்டோம் இல்லையா, அடுத்ததான் மேல் பக்கமும் நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டால் தான் தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்து வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணது பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம 3 பக்கம் வச்சு தைச்சிட்டோம் இல்லையா, அடுத்ததான் 4வது பக்கமும் நம்ம அதே போல் தைச்சிக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே வீடியோ வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கை ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். கையில் வந்து கிளாத் பத்தலைன்னா அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம 4 பக்கம் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து நம்ம சமமாக எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 கை கிளாத் இருக்கு இல்லையா, அதை 2யும் சமமாக எடுத்து வச்சு ரெட்டையாக மடிச்சுக்கலாம். நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி திருப்பி மடிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அளவு போட்டு மார்க் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம அந்த மார்க்குக்கு மேலே மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் சென்டர் பார்த்து சமமாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உள்கைக்கெலாம் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. கை வந்து அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம நேராக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்கேல் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ கிளாத் கிடச்சிருக்கோ அதை தான் நம்ம வந்து மெயின் கிளாத்தோட வச்சு தைக்கணும். இது முதல்லையே லைனிங்கோட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தோட தையல் போடணும். மெயின் கிளாத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தைக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயின் கிளாத்துலேயும் கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் மெயின் கிளாத்துக்கும் தனியாக தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நம்ம லைனிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அடுத்ததான் நம்ம மெயின் கிளாத்தோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கையை அடித்து தான் பெரட்ட போகிறேன். லைனிங் இல்லையா, அதனால் அடித்தே பெரட்டிக்கலாம். அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் லைனிங் இருக்கணும். ரெண்டுமே நமக்கு நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கெட்ட பக்கம் நமக்கு மேலே தெரியணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மெயின் கிளாத்து சரியாக அளவு கிடச்சிருக்கு, அதனால் அப்படியே நான் வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். உங்களுக்கு மெயின் கிளாத்லேயும் கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண மாதிரி மெயின் கிளாத்லேயும் நீங்கள் கிளாத் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து கையோட உயரம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டலை, நீங்கள் தனியாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ப்ளவுஸை திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து லைனிங் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் போட்டிங்கன்னா அந்த பக்கம் நமக்கு நல்ல பக்கம் வெளியில் தெரியும்.
அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து லைனிங்கை உள்ளே திருப்பிக்கலாம். லைனிங்கோட ஓரத்தில் அதாவது கையோட எட்ஜிலேயே நம்ம தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த தையல் வந்துட்டு சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நம்ம நிதானமாக தைச்சிக்கலாம். இந்த தையல் வந்து கடைசி வரைக்கும் ஓரத்துலேயே தைச்சிக்கோங்க. அப்படியே நம்ம லைனிங் மேலே தையல் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். கை அட்டாச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கை வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கிளாத் வந்து வலுவலுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 இடத்துல குண்டூசி குத்திக்கோங்க. இல்லைன்னா பின்னூக்கு கூட குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து பின்னூக்கு குத்தாமே தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து போடும்போது அவங்களுக்கு திருக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கை வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பதிச்சு எடுத்துக்கோங்க. பதிக்கிறப்ப நீங்கள் கவனமாக பதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லா அளவும் சரியாக போட்டனால நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை மட்டும் கட் பண்ணி விட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம மடித்து செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டு சரி பண்ணிக்கோங்க. ஒரு கை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல, அதே போல் இன்னொரு கையை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறத கணக்கு வச்சு நம்ம வந்து லைனிங் வச்சுக்கலாம். அடுத்த கை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது அதே போல் தான். நல்ல பக்கம் ரெண்டுமே உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும்போது நல்ல பக்கம் வெளியில் வரும். நம்ம எந்த இடத்துல அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்தியிருக்கோமோ அதே நேருக்கு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது நம்ம லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து வெளியில் தையல் வரும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தொடர்ந்து தைச்சிட்டே வந்துட்டோம். கடைசிக்கு வந்து நம்ம தையலை வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பக்கம் வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து லைனிங் மேலே லைனிங்கோட ஓரத்தில் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தையல் போட்டுகிட்டே நம்ம கடைசியில் வந்துட்டோம் இல்லையா? அப்படியே திருப்பி லைனிங் மேலே நம்ம தையல் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து தைச்சோம் அப்படின்னா பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நான் வந்து அதனால இந்த மாதிரி சொல்லி தந்துட்டுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கிளாத் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் வந்து குண்டூசியெல்லாம் எதுவுமே குத்திக்கல, அப்படியே நான் வந்து தைச்சிட்றேன். நம்ம தைக்கிறப்ப கண்டிப்பாக சுருக்கமே இருக்கக்கூடாது. தைக்கிறப்பே சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போடும்போது சுருக்கம் கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு கையோட கிளாத் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து போடும்போது கரெக்டாக அளவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆம்கோல் வந்து அவங்களுக்கு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகலம் வந்து டோட்டலாக கம்மியாயிடும். அப்படி பார்க்கும்போது அவங்க ப்ளவுஸ் போடும்போது பத்தாமல் போயிடும். பிகினர்ஸ் வந்து தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வர்ற கம்ப்ளைண்ட்டே எதுலேருந்து வரும் அப்படின்னா ஆம்கோலில் தான் வரும். ஆம்கோலை வந்து அவங்க கரெக்டான அளவில் தைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக வந்து அமைஞ்சிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோலோட ரவுண்டில் தான் அவங்க வந்துட்டு கம்மியாக இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஒரு வேளை கை வந்துட்டு பத்தலை அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் அப்படியே கூட தைச்சிருவாங்க. அந்த மாதிரி தைச்சாங்க அப்படின்னா அகலம் வந்து அதனால கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது லேஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கைக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நான் வந்து கார்னரில் ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தள்ளி வச்சோன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நான் வந்து எந்த இடத்துல வச்சிட்ருக்கணும், அதே போல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கையில் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்துட்டு உங்களுக்கு அழகாக தெரியும். இது வந்துட்டு லேஸ் பெருசாக இருக்கனால நடுவில் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு தைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால் ஒரே தையலில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதே பட்டையான லேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 சைடும் தையல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து திருகாமல் இருக்கும். இது வந்துட்டு வளையமாக இருக்குது பாருங்கள். அதனால் ஒரு சைடு தைச்சாலே போதும், இது வந்து திருகாது. இப்போ வந்து நமக்கு 2 கையும் அழகாக ரெடி ஆகிடுச்சுல. இதை பார்த்து நீங்கள் தைச்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட தொடர்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி தைச்சோம் இல்லையா, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோலேயே போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கை வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு கடைசியில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.